வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இது வரைக்கும் விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 400 கிராம் பீட்ரூட்டை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதை ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே ஓரளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை ஒரு பரட்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக விடுங்க. இடையிடையே ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி. இதே மாதிரி செய்யுங்க, செம்மையா இருக்கும்.